நாங்கள் ஒரு புறம் வைத்து விட்டு தேவனை மட்டும் நோக்கி பார்ப்போம். அவைகளை தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். எங்களை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். இந்த காலை வேளையில் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். ஒரு விஷயம் நாங்கள் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக எல்லாரும் ஜெப நிலைகளில் உங்களுடைய தலைகளை தாழ்த்தி உங்களை எவ்வளவு நீங்க ஜெபிக்க விரும்புகிறீர்களோ, ஆண்டவரே அப்பா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற ஆண்டவரே, அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளை ஆண்டவரே உமக்கு மகிமை கொண்டு வருகிற ஆராதனை வேளையாக மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் வாய்களை திறந்து ஆவியானவரே என்னை நிரப்பும் ஆவியானவரே, என்னை நிரப்பும் ஆவியானவரே, அப்பா என்னுடைய வெறுமைகளை நீக்குவீராக ஆண்டவரே. உம்முடைய கனிகளினால், உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய அன்பினால், உம்முடைய வல்லமையினால் என்னுடைய உள்ளத்தை நிரப்புவீராக ஆண்டவரே. இந்த ஆராதனை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமை நிறைந்ததாய் மாற்றுவீராக ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நான் நீக்குவேன் என்று சொன்ன தகப்பன் ஆண்டவரே. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போம் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே என் துக்கங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே, என் கவலைகள் நீங்கட்டும் ஆண்டவரே, என் வெறுமைகள் நீங்கட்டும் ஆண்டவரே, என் இயலாமைகள் பலன் கொள்ளட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இறங்குவீராக ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இவர்களுடைய சிரசின் மேல் ஆண்டவரே, சிந்தையின் மேல் நீர் நிலையில் ஆடுவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுறோம் ஆண்டவரே. ஆவியானவர் நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு விஷயம் ஜெபித்துக் கொள்ளும். தொடர்ந்து ஜெப நிலையில இந்த இடத்தை தன்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவ ஆவியானவர் அசைவாட்டம் இந்த இடத்தில் ஆளுகை செய்யட்டும். இந்த கட்டடத்தை சூழ இருக்கிற பகுதிகள், இதற்குள் பிரவேசிக்கிற எல்லார் மீதும் தெய்வீக வல்லமை காணப்படும்படியாய் எந்த அந்நியங்களும், எந்த அசுத்தங்களும், எந்த சத்துருவான திட்டங்களும் இந்த இடத்தில் வராதபடி ஒரு மனநிலை உண்டாகட்டும். அன்பின் ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் வல்லமைக்குள் இந்த இடத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளுடைய குரலை கேட்ட ஆண்டவரே, அப்ப இந்த மண்டபத்தை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. இதுக்குள் வருகிற ஒவ்வொருவரும் தெய்வீக சுகத்தை அனுபவித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆவியில் விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சத்ருவான எந்த விதமான ஆண்டவரே அப்பா தடைகளும் இதுக்குள் வராதபடி ஆண்டவரே உம்முடைய விடுதலை ஆண்டவரே, உம்முடைய விடுதலை ஆண்டவரே காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி என்று சொல்கிறோம். அடுத்த நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த இடத்தில் என்னென்ன ஊழியங்கள் செய்கிறார்களோ, சிறு ஊழியமோ பெரிய ஊழியமோ, கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற ஒரு பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்து நல்ல பலத்தை கொடுத்து தேவ ஞானத்தோடு செய்யத்தக்க கிருபை அளிக்கும்படி அவர் ஜெபித்துக் கொள்வோம். Let us all pray and commit each and every one of us who does work for Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த இடத்தில் ஊழியம் செய்கிற ஒரு பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தில் தருவோம் ஆண்டவரே. நீர் தாமே ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக ஞானம் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வர விதமாய் ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே ஊழியங்கள் செய்யத்தக்க பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி என்று சொல்றோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அதே போல ஜெபித்துக் கொள்வோம். இந்த ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்களை ஒரு விஷயத்தை கருத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக let's all pray and commit each of the children and students சிறு பிள்ளைகளுக்கு ஜெபித்துக் கொள்வோம். அவர்கள் படிக்கின்ற பொழுது, ஞாயிறு பாடசாலை படிக்கின்ற பொழுது ஞானத்தோடு நல்ல சிந்தையோடு தேவ வார்த்தைகள் அவருடைய இதயத்தில் விதைக்கப்படும்படியாக அதன்படி கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வளரும்படியாக தேவன் உதவி செய்ய முடியாது ஜெபித்துக் கொள்வோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீதாமே ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் பாதுகாப்பையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய இருதயங்களில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே வளர்ந்து கனி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 30, 60, 100 பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் மாற்றும்படியாய் எல்லாமல்ல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். அடுத்த ஜெபித்துக் கொள்வோம். தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்வோம். தேவ ஆவியானவர் தாமே தன்னுடைய சபைக்கு தேவன் பேசட்டும். Let's pray and commit the word. யாருக்கு என்ன தேவையா இருக்குன்னு தேவனுக்கு தெரியும். இந்த வார்த்தை மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கொண்டு வரும்படியாக இன்றைக்கு வேண்டிய மன்னாவே ஆண்டவரே
இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவரே வார்த்தையின் மூலமா உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தை ஆண்டவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் ஆண்டவரே அப்பா ஊடுருவி சென்று ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுறோம் ஆண்டவரே. ஆமென். தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். ஆராதனை வழிநடத்துவர்களையும் ஒப்பு கொடுத்து ஆராதனை வேளையில் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் சிந்தைகளை அலைய விட வேண்டாம். சிந்தைகளை சீர்படுத்தி தேவனை நோக்கி ஆராதிக்கிற ஒரு தெய்வீக ஆராதனை இந்த காணப்படும்படியாய் பாடல்கள் மூலமாய் வார்த்தையின் மூலமாய் இந்த ஆராதனையில் தேவ வல்லமை அவருடன் உணர்ந்து கொள்ளக்கூடிய விதமாய் தேவன் அசைவாடும்படியாய் ஒரு விஷயம் ஜெபித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில் பாடப்படுகிற ஒரு பாடல்கள் ஆண்டவரே அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே உள்ளங்களை தேற்றட்டும் ஆண்டவரே. உடைந்து போன உள்ளங்களை தேற்றட்டும் ஆண்டவரே. கண்ணீரின் உள்ளங்களுக்கு ஆறுதல் கொடுக்கட்டும் ஆண்டவரே. பாடல்கள் மூலமாய் பேசுவீராக ஆண்டவரே. ஆராதனை வேளையில் உம்முடைய கரம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை வழிநடத்துகிற சௌரலை பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே கிருபை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்த நான் ஜெபித்துக் கொள்வோம். இந்த இடத்தில் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுகளை ப்ளே பண்ணுறவர்கள், அடுத்தது பிஏ சிஸ்டம், எல்சிடி பிளேயர், அது அஷரிங் என்னென்ன ஊழியர்கள் செய்கிறார்கள் எந்த தடைகளும் பெறாதபடி எல்லாம் நேர்த்தியான முறையில் தேவ ஆவியானவர் வழிநடத்தும்படியாய் அதுக்கேற்ற ஞானத்தையும் அவர்களை வழிநடத்துவதற்கு கொடுக்கும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். Let's pray and commit each and every work for God's kingdom. Hallelujah. That no barriers come in the way, they're able to do well by the grace of God. யாரெல்லாம் இசை கருவிகள் வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு தெய்வீக ஞானத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உதவி செய்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களும் எந்த தடைகளும் பெறாதபடி ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of us are joyful to be in the presence of God? நீங்கள் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்ல போறீர்கள். அதற்கு முன்பதாக எங்களுடைய சபை 30 ஆண்டை நிறைவு செய்திருக்கிறது. ஆமென். ஒரு பெரிதான ஒரு ஆண்டு. இந்த 30 என்று சொல்லும் பொழுது ஞாபகத்தில் வருகிறது இயேசு ஊழியத்துக்கு வந்த வயது. இன்றைக்கு சபை புறப்படுகிற நேரமாக இருக்கிறது. 30 ஆண்டு நிறைவு செய்து நாங்கள் ஊழியம் செய்கிற சபையாய் இயேசு எப்படி 30 வயதை முடித்து அவர் ஊழியத்தை ஆரம்பித்தாரோ அதே போல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சபையாய் சேர்ந்து ஊழியம் செய்கிற நேரமாக இருக்கிறது. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம்? ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்படுகிற ஆமென்? யாருமா எழுந்து நின்று ஒரு விஷயம் சொல்லுவோம். ஆண்டவரே, அந்த இயேசுவே நான் உம்முடைய நாமத்திற்காய் ஆண்டவரே அப்பா சபையாய் கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை சொல்லுற பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த காலை வேளையில் எல்லாரோட உள்ளங்களும் அதை ஒரு நிமிஷம் நினைத்து பார்க்கட்டும். ஒருவரும் அங்கேயும் இங்கும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இயேசு என்று மாத்திரம் சொல்லுங்கள். ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்ல போறீர்கள். இயேசுவே இயேசுவே யாரும் சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே அந்த நாமத்தை சொல்லுறவர்கள் உங்களுடைய சோர்வுகள் நீங்கும், பலவீனங்கள் நீங்கும். உங்களுடைய தேவ ஆவியோட தரிசனங்களை கொடுக்கிறவராயிருக்கிறார். எதிர்காலத்தில் தரிசனங்களை கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த காலை வேளையில் அந்த எதிர்பார்ப்போடு ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தர் போதுமானவர். He enough is இந்த வேளையில் நாங்கள் ஆராதனைக்கு முன்பாக சங்கீதம் 102 21 22 வசனங்களை வாசிக்க போகிறோம். We'll read verses 21 and 22 from Psalms 102. கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்கையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துங்கள். நாங்கள் இந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வந்திருக்கிறோம். யாத்திராமம் 20:24 வாசிக்கிறோம். எனது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன். அன்பான சகோதரனே சகோதரியே, அந்த அன்பான தெய்வத்தை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். வல்லமுள்ள தேவனை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். சூழ்நிலைகளை பார்க்காதபடி, சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்காதபடி, சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனை நாங்கள் நோக்கி பார்க்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு,
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் அவற்றை ஜெயித்தேன் என்று நாங்கள் வேதத்தில் யோவான் 16:33 வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. அன்பான சகோதரனே சகோதரியே, நாங்கள் இந்த இடத்துல தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். துதிப்போம், கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி நாங்கள் துதிப்போம். எல்லா கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மறந்து நாங்கள் துதிக்க போகிறோம். ஆமென். கைகளை தட்டி ஒரு விதை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீங்க தந்த ரட்சிப்புக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்க, உங்களை ஆராதிக்க, உங்களை மகிமைப்படுத்த எங்களை தெரிந்து கொண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கேயோ இருந்த எங்களை தேடி வந்து ரட்சித்தவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே. அது எங்களால் உண்டானதல்ல அப்பா, உங்களுடைய ஈவு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லேவியராகமம் 26:12 நாங்கள் வாசிக்கிறோம், நாங்கள் உங்கள் நடுவிலே உலவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆமென். எங்கள் நடுவில் உலாவுகிற தேவனவர், எங்கள் நடுவில் உலாவுகிற தேவனவர், ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனவர். எல்லோரும் சந்தோஷமாக கைகளை தட்டி கைகளை உயர்த்தி நாங்கள் துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட வீரும் வீழும் தெய்வமே. ஹல்லேலூயா. ஓ, நீர் மனுஷர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உங்கள் மத்தியில உலாவும் ஆண்டவரே, உங்கள் மத்தியில வாரும் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் அப்பா, உங்களை வரவேற்கிறோம் ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களை மகிமைப்படுத்த இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்பா. உங்களை உயர்த்த நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்பா. உங்களை ஆராதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ, நீர் எங்களை காண்கிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் வல்லமையுள்ள தேவன். நாங்கள் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களது பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உங்களது பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உங்களது பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உயர்த்துகிறோம். எங்களை தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிறீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் அப்பா. நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ வேதனைகள், துன்பங்கள், கண்ணீர்களின் மத்தியிலும் நோய்களின் மத்தியிலும் கர்த்தாவே, என் தேவனே, எங்களை நீங்க நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த ஆராதனை உங்களது கரத்திலே முற்று முழுவதுமாய் தருகிறேன் ஆண்டவரே. எங்களுடைய பலமோ, எங்களுடைய பராக்கிரமோ, எங்களுடைய சாமர்த்தியமோ அல்லப்பா,
உங்களுடைய பிரசன்னம் ஒன்றே எங்களுக்கு போதுமானதா இருக்கிறபடினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க காண்கிற தேவன் ஆண்டவரே, அப்பா, வேதனைகளோடு கண்ணீரோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க காண்கிறீங்க ஆண்டவரே. என்று கண்ட ஏத்தியனை இனிமேல் நீ காண மாட்டாய் என்று சொன்னீரே கர்த்தாவே. தகப்பனே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக உங்களுடைய கரத்தில் தருகிறோம். ஓ, நீர் வழி நடத்த வல்லவராயிருக்கிறீங்கப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவை தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவானவைகளை நீங்க சொல்லிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமது நாமம் ஒன்றை இந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும், உமது நாமம் ஒன்றை இந்த இடத்துல உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் ஒருவரே உயர்ந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம், நீர் ஒருவரே உயர்ந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தருகிறோம் ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பலவீனங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே, பலத்தினாலே இடை கட்டுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். He is the king. அவர் ராஜாதி ராஜா, அவர் ராஜரீகம் பண்ணுகிறவரா. அந்த வல்லமுள்ள தேவனை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. He is the king of kings, he is the Lord of lords. His name is Jesus, 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 Jesus. Oh, he is the king, he is the king of kings, he is the Lord of lords. His name is Jesus, 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 Jesus. Oh, he is the king. Rajadi Rajana Yesu, Kattari Kattaram Yesu, Avramam Yesu, 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 Yesu. Oh, Avre Raja, he is the King of kings, he is the Lord of lords. His name is Jesus, 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 Jesus. Oh, he is the King. Oh, he is the King. Hallelujah. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கைகளை உயர்த்தி நாங்கள் துதிப்போமா? கைகளை உயர்த்தி துதிப்போம், கைகளை உயர்த்தி துதிப்போம். அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போம். அவர் ராஜாதி ராஜா, அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் தேவாதி தேவர், அவர் துதிக்கு பாத்திரர், அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். எங்கு துதியுண்டு அங்கு நீங்க இருப்பார். அவங்க துதிக்கிற இடத்தில் அவர் இருப்பார். அவர் உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் அவர் வந்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அடுத்த பாடு சொல்கிறது, பாடுவோம் மகிழ்வோம், அப்பா சமத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் சொல்லுவது பாடுகிறது. பாடுவோம் மகிழ்வோம். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, அன்பான தேவ பிள்ளையே, அல்லது பாடுவோம். எத்தனையோ துன்பங்கள் வேதனை மத்தியில் நீங்க கடந்து வந்தாலும் உங்களுடைய தேவன் உங்களோட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே,
அவர் துயர் நீக்கும் மருத்துவர். அவர் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. பாடுகள் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உன் பிள்ளைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உன் பிள்ளைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பிள்ளைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உம் பிள்ளைக்கு கிடைத்ததையா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We give you praise. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் Lift அப்பா. your name, Lord. அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Father, we give you thanks. கல்வாரி சிலுவையிலே எங்களை சாபங்களை Cross that Jesus, you took சுமந்தவரே our sins. உமக்கு நன்றி You took செலுத்துகிறோம் our ஆண்டவரே. sins and sadness away, Lord. எங்களுடைய பாடுகள், துக்கங்கள், வேதனைகள், நோய்கள் எல்லாவற்றையும் நீங்க சிலுவையில சுமந்து தீர்த்து You took விட்டீங்க it all, ஆண்டவரே. you bore it all on the cross, Lord Jesus. எங்களுக்காய் அடிக்கப்பட்டீங்கப்பா, Crucified எங்களுக்காய் நொறுக்கப்பட்டீங்க ஆண்டவரே. உங்களது இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டவரே உங்களுக்கு for நன்றி your blood, Lord செலுத்துகிறோம். Jesus, to set us free. நன்றி அப்பா. Thank you, Father. நீங்க சிலுவையில பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் As we ஆண்டவரே. think about the challenges you went through on the எத்தனை cross, பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை அவமானங்கள் how much pain. நீங்க சகித்தீங்கப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்து. You took away our sins, Lord. நாங்க இந்த இடத்துல நிக்கிறது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. We are only standing here by your நாங்க grace, இந்த இடத்துல Lord. நிக்கிறது உங்களுடைய சுத்த கிருபையப்பா. It's by your grace we're standing here. ஹல்லேலூயா. அப்பா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ண தண்டனை உங்கள் மேல் விழுந்தது ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Punishment we should have deserved, you took it நீங்க away from us. பராக்கிரமம் உள்ள தேவனப்பா, நீங்க அகிலத்தையும் ஆள்பவர் ஆண்டவரே. உங்களால் ஆகாதது எதுவுமே இல்லை, உங்களால் ஆகாதது எதுவுமே இல்லை. There's nothing நீங்க you எல் cannot ஷடாய், எல் ரோய், do. Alone சர்வ வல்லம் உள்ள தேவனப்பா. you alone are worthy. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்ல, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்ல. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்ல, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்ல. யெகோவா நீதியே, வெற்றி தந்த தெய்வமே, யெகோவா
யெகோவா ராபா, நீ சுகந்தந்த தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையிலும் கர்த்தாவே உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. நீங்க ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. நீர் ஆராதனைக்குள் பிரியப்படுகிற தேவன் கர்த்தாவே. நீங்க துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உங்களை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலானவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீரே
இந்த கால வேளை உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. We worship you in this நீங்க morning. பரிசுத்தரப்பா, You alone are. நீங்க பரிசுத்தர் ஆண்டவரே, நீங்க பரிசுத்தர் ஆண்டவரே. You are our heavenly Father. வா உயர்த்துகிறோம் Lord, ஆண்டவரே, we lift your name on high. நீங்க பரிசுத்தரப்பா. You are our heavenly Father. ஹல்லேலூயா. உங்களை ஆராதிக்கிற நாங்கள் பாக்கியவான்கள், உங்களை தொழுது கொள்ளுகிற நாங்கள் பாக்கியவான்கள், Praise you, Lord. உங்களை துதிக்கிற நாங்கள் பாக்கியவான்கள். Worship you, Lord. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. I lift my hand Lift my hand to the coming King, coming King. to the great I am. Great I am. To you I sing, You I sing. for you are the one You're the one who reigns within my heart. I lift my hand Lift my to hand. the coming King, Coming King. to the great I am. Great I am. To you I sing, You I sing. for you are the one You're the one who who reign within my heart. And I will sing of foreign God, nor any other treasure. You are my heart desire, your spirit without measure. Unto your name I will bring my sacrifice. Unto your name I will bring my sacrifice. Blessed be the name of the Lord. He is worthy to be praised and adored. So we lift up the holy hand in one accord, singing, blessed be the name, blessed be the name, blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. He is worthy to be praised and adored. So we lift our hands to the Lord, singing, blessed be the name, blessed be the name, blessed be the name of the Lord. Hallelujah. Heavenly Father, we give thanks to you. Lord, thank you for your abundant grace for gathering all of us here on this Sunday again. It is a great privilege to come into your presence to praise and worship you, O Father. Thank you for giving us this opportunity to do so, Father. On this day, Lord, we specially commit India and Pakistan and pray for those countries. O Father. எந்த யுத்தங்களும் ஏற்படாதபடி என் தேவன் நீரை காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். We pray that you protect that no war take place, O Father. தேவன் எங்கள் சமாதானத்தின் தேவன் தாம் இந்த தேசங்களுக்குள்ளாய் உம்முடைய சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Since you're the God of peace, O Father, we ask that you command your peace amongst those nations. ஆண்டவரே, அதே போல மற்ற நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்தெந்த தேசங்களிலே யுத்தங்கள் நடைபெறுகிறதோ அந்த தேசங்களை நீர் ஆண்டவரே அப்பா காத்துக்கொள்ளும்படியாய், ஆண்டவரே எந்த பாதிப்புகளும் ஏற்படாதபடி என் தேவன் நீர் ஒவ்வொரு தேசங்களையும் நீர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we also pray and commit each and every other nation who are present in conflict. We ask that you reign over each of these nations, O Father, so
so that the peace occurs. இந்த நாளிலும் ஆண்டவரே சிறுவர் ஆலயத்துக்காய் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்தி உம்முடைய வார்த்தையினால் அவர்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we commit the children church. We ask that you take control of each and every child and fill them with your word of God. கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களை ஆசீர்வதிங்க. Bless all those teachers who are teaching them. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுங்க. Lord, speak to us through your word of God. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென். Amen. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Shall we clap our hands and glorify தயவு செய்து God? உட்காருங்கள். Please be seated. பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போகலாம். பின்பதாக செய்தி முடிந்த பின்பு அவர்களை மீண்டுமாய் நீங்கள் அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். Children, you may go for your classes. After the sermon, please bring them back. Praise be to God. Amen. Praise be to God. மறுபடியுமாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் பெத்தனி குடும்பத்தின் சார்பிலும் உங்கள் வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நேரலை மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். Once again, in the sweet name of our Savior Jesus Christ, we welcome you all on behalf of Bethany family. Not only those who are here this Sunday, but all those who have joined us via other live telecasts as well. We especially welcome you. ஆமென். கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருங்கள், மறுபடியும் சந்தோஷமாய் இருங்கள் என்று வார்த்தை போல் அங்கே சபைக்கு பிலிப்பியருக்கு எழுதுகின்றார். Apostle Paul writes to the church of Philippians that be rejoiceful and joyful in the word of God. Be rejoiceful and joyful in the Lord. சில நேரம் நீங்கள் சொல்லலாம், சந்தோஷமாய் இருக்கத்தான் எனக்கு விருப்பமாய் இருக்கிறது, ஆனாலும் என்னுடைய சூழ்நிலைகள் என்னை அப்படியான ஒரு சந்தோஷத்துக்குள்ளாய் வழி நடத்துகிறது இல்லை என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். Sometimes you may think or say that I would like to be joyful, but my circumstances don't allow me to be joyful. எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். அவர் ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவராய் இருக்கின்றார். I will always worship God, David said, because he indeed worshiped Lord at all times. கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் நாங்கள் எந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக நாங்கள் கடந்து சென்றாலும் நாங்கள் கிறிஸ்துவை துதிக்கிறவர்களாய் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். And as Christians, it is our duty to always, whatever our circumstances may be thankful and praise and worship Him at all times. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிக்க அதுதான் அந்த ஆவிக்குரிய பக்குவத்தை காண்பிக்கின்றது. When we praise and worship Him throughout our circumstances, that shows our spiritual maturity. இன்றைக்கு சந்தோஷமாய் இருக்கிற வேளையிலே தான் ஒரு சிலருக்கு நாங்கள் துதிக்க மனம் வருகின்றது. Only some people praise when they are joyful or happy. துக்கமான நேரத்திலே துதிக்கும்படியாக சொல்லுகிற பொழுது சில நேரத்திலே அது கடினமாக இருக்கின்றது. And when we ask them to worship and praise God during their times of troubles, it is very difficult for certain people. அப்ப நாங்கள் ஆவிக்குரிய விதத்திலே நாங்கள் வளர்ந்து கொண்டு போவோமானால் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் என்ன செய்வோம்? நம்முடைய அப்பாவை துதித்துக் கொண்டே இருப்போம். And if we are having a spiritual growth in whatever circumstances may be, we will always praise and worship our Lord. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாங்கள் எப்படியாக நாங்கள் காணப்படுகின்றோம்? And how are we in those circumstances? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தாமே நம்மோடு இடைப்படுகின்றார். This morning time, Lord is interceding with each one of us. உங்களுக்கு தெரியும், நாங்கள் யோவான் முதலாவது நிருபத்திலே இருந்து கடந்த ஒரு சில வாரங்களாக கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து வருகின்றோம். You know that we have been meditating from the first epistle of Apostle John for the last few weeks. நீங்கள் யோசிக்கலாம், பாஸ்டர் என்ன திரும்ப ஒரே காரியத்தையே நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று. You may be thinking, why is pastor repeating the same thing over and over again? ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய யோவானும் கூட ஒரே காரியத்தை தான் மறுபடியும் அங்கே சபைகளுக்கு அவர் எழுதுகின்றார். And that the reason for that is Apostle John himself is repeating the same thing over and over again to the churches. காரணம் என்னவென்றால், அந்த நாட்களிலே நம்மை போல வாழ்ந்த மனிதர்களும் இன்றைக்கு கர்த்தருடைய ஐக்கியத்திலே இருந்து விலகி போகிறது நிமித்தமாக அந்த ஐக்கியம், கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம் எவ்வளவு முக்கியம் என்பதை அந்த 5 அதிகாரங்களிலும் அவர் வலியுறுத்துகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. Because like we do in those times as well, in the times of Apostle John, people were deviating from the fellowship with Lord. That's why he's been repeating these words again to them. உங்களுக்கு நான் 3 காரியங்களை குறித்து நான் சொல்லி இருந்தேன். I've already said 3 important things about those. ஒளியாய் இருக்கும் தேவனோடு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஐக்கியத்திலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். I've already said and seen that we need to have fellowship as children of God. We need to have fellowship with the Lord who is light. நீதியாய் இருக்கும் தேவனோடு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஐக்கியத்தில் இருக்க வேண்டும்
என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். And as children of God, we need to have fellowship with the Lord who is righteous. அன்பாய் இருக்கும் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். We are seeing about the fellowship that we have with the Lord who is loved. இன்றைக்கு ஐக்கியத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது அங்கே நிபந்தனைகள் காணப்படுகின்றது. When we are in fellowship, there are certain conditions apply. இன்றைக்கு நாங்கள் எப்படியாக கிறிஸ்து இயேசுவோடு ஐக்கியத்திலே இருக்கின்ற பொழுது அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு தேவனுடைய பிள்ளை ஒளியிலே எப்பொழுதும் நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் கிறிஸ்து இயேசுவோடு அந்த நெருங்கிய அன்பிலே நாங்கள் கட்டப்படுவோம், பலப்படுவோம், அவருக்குள்ளாய் நாங்கள் உறுதியாய் இருப்போம். And as children of Christ, we have to always remain in the fellowship with the Lord who is light, so that we could be binded together, be strengthened in his presence. அது மாத்திரமல்ல, ஐக்கியத்தில் இருப்பதற்கு அடுத்த நிபந்தனை நாங்கள் பாவத்தை விட்டு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். And not only that, the next condition is that if you want to have a fellowship, then you need to leave all the sin. நமக்குள்ளாக பாவங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டு இருப்போமானால் கிறிஸ்து இயேசுவின் ஐக்கியத்திலே நாங்கள் நிலைத்திருக்க முடியாது. And if we are continued in sin, then we cannot remain in the fellowship with Jesus Christ. அந்த பாவங்களை அறிக்கையிட்டு நாங்கள் மனம் திரும்பி கர்த்தரோடு நாங்கள் வருகின்ற பொழுதுதான் அவருடைய ஐக்கியத்திலே இருக்க முடியும். When we confess our sins and repent for it and come back into God's presence, that's when we can be in fellowship with God. கர்த்தர் பாவங்களை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கின்றார். God hates sins but loves sinners. அப்ப நாங்கள் கர்த்தரோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் அவரோடு கூட ஐக்கியத்திலே இனமாய் நெருங்கி வர வேண்டும். If we want to have fellowship with God, then we need to confess our sins and come closer to him in the fellowship. ஒன்றை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். We need to observe one thing. அந்த கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் இருந்து நம்மை பிரிப்பதற்கு தான் சத்துருவும் பலவிதமான காரியங்களை இன்றைக்கு சபைகளுக்குள்ளாய், குடும்பங்களுக்குள்ளாய், தனிப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்குள்ளாக அவன் போட்டுக்கொண்டே இருக்கின்றான். And we need to remember that the enemy is also trying to separate us from the fellowship with Christ. That's why he's putting things amongst individual people, families, and even church members. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய யோவானின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகின்றார். That is why the Holy Spirit through Apostle John is reminding these to the church over and over again. அவருடைய ஐக்கியத்திலே இருந்து நாங்கள் பிரிந்து விடக்கூடாது. We should not be separated from his fellowship. இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம். This life is only அப்ப இந்த வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது அவருடைய ஐக்கியத்திலே நிரந்தரமாய் நாங்கள் ஐக்கியத்திலே இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் நித்தியத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். So therefore, when we live this life, we need to have a permanent fellowship with them. That's when with him, then that's when we can enter into eternal life. அப்ப நிரந்தரமாக நாங்கள் ஐக்கியத்திலே கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த பூமியிலே இருக்கின்ற அந்த கொஞ்ச காலத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த ஐக்கியத்திலே நாங்கள் நெருங்கி வர வேண்டும். And if we have to have a permanent fellowship with the Lord, then the little time that we live in the world, we need to come closer and more closer to him in fellowship. இன்னைக்கு ஐக்கியத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது ஐக்கியத்திலே நாங்கள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். We also saw that when we are in fellowship, what are the things that we need to follow as well. இன்றைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்து இயேசுவின் ஐக்கியத்திலே இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்வோமானால், if you and I could claim that we are in the fellowship with Lord Jesus Christ, அவர் எப்படியாய் நடந்தாரோ அதே போல நானும் நீங்களும் நடக்க வேண்டும். you and I need to take the exact same walk as he did in his life. உலகத்திலே இருந்து கர்த்தரங்களை வேறு பிரித்திருக்கின்றார். God has separated us from the world. அது மாத்திரமல்ல, ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி கொண்டு வருகின்றார். Not only that, the Holy Spirit dwells in us and lead us as children of God. அப்படியாக ஒரு சில காரியங்களை அவர் அங்கே வலியுறுத்துகிறதை நாங்கள் இந்த நிருபங்களிலே பார்த்தோம். So therefore in these epistles we see that certain things like this are being emphasized over and over again. இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், என்ன பலன்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் ஐக்கியத்திலே இருக்கின்ற பொழுது எனக்கு என்ன பலன் கிடைக்கின்றது? You might have a question arising in your mind, what is the gain or what is the benefit that I receive by being in fellowship with Jesus Christ? இன்னைக்கு அவரோடு நாங்கள் ஐக்கியமாக இருக்கின்ற பொழுது ஒரு தூய்மையான வாழ்வு வாழக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, my dear children of God, when we have a fellowship with him, we could live a holy life. ஒரு தூய்மையான வாழ்வு, a holy life. இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் காரியங்கள், நடக்கின்ற காரியங்கள், நம் முன்னாலே நடக்கின்ற காரியங்கள், அங்கே எவ்வளவோ இன்றைக்கு நாங்கள் நினையாத விதத்திலே காரியங்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. We see things happening in front of our own eyes. The things that happen in the world, there are things that we haven't even thought about it.
அவருடைய ஐக்கியத்திலே இருக்கின்ற பொழுது நானும் நீங்களும் ஒரு தூய்மையான வாழ்வு வாழக்கூடியதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகின்றார். And when we are remaining in fellowship with him, then the Holy Spirit which dwells in us will lead us to live a holy life. நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவன் எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பார். God will also lead us to live a righteous life. இன்றைக்கு அநீதிக்கான காரியங்கள் தான் நடைபெறுகிறது. There are many unrighteousness things that happen in the world. இன்றைக்கு நாங்கள் அவர் அப்படி செய்வாரா என்று நாங்கள் நினையாத விதத்திலே அப்படிப்பட்ட காரியங்கள், அநீதியான காரியங்கள் இந்த காலகட்டங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. There are so many unrighteous things that happening in these times that we are even wondering, oh, is he the one who did like that? யார் அநீதியான காரியங்களை செய்வார்கள்? Who will do unrighteous things? கிறிஸ்துவோடு ஐக்கியம் இல்லாதவர்கள் தான் அநீதியான காரியங்கள் செய்கிறார்கள். Those who don't have fellowship with Jesus Christ will do things that are unrighteous. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் என்றால், கர்த்தருடைய ஐக்கியத்திலே நாங்கள் இருக்கின்றோமானால், நாங்கள் நீதியான காரியங்களை நாங்கள் பிறப்பிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். So my dear children of God, if we are in Christ and if we have fellowship in Christ, then we need to give birth to things that are righteous. ஐக்கியத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற இன்னும் ஒரு பலன் என்ன? Another benefit that we receive through this fellowship with Jesus Christ is ஒருவரோடு ஒருவர் அன்பிலே நிலைத்திருக்க கூடியதாக இருக்கின்றது. we could remain in love with one another. குற்றமுள்ள ஒரு இருதய வாழ்வு வாழக்கூடியதாக இருக்கின்றது. குற்றமற்ற ஒரு இருதயமுள்ள வாழ்க்கை We வாழக்கூடிய. could live a life that is blameless in our heart. அது மாத்திரமல்ல, ஜெபித்து நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை பெரும்படியான ஒரு வாழ்வு அங்கே காணப்படுகிறது. Not only that, we could pray and live a quality life. அது மாத்திரமல்ல, நாங்கள் பார்த்தோம், அப்படியாக ஐக்கியத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது எப்படியாக அந்த பிசாசின் ஆவிகள், பொய்யலான ஆவிகள் அந்த ஐக்கியத்தை விட்டு நம்மை பிரிப்பதற்கு எவ்வளவு வழிகளை கொண்டு வருவான் என்பதை குறித்து நாங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம். We also saw last time that the spirit of the evil or the spirit of the enemy, what type of things that will bring in our lives to separate us from this fellowship. 1 யோவான் 4வது அதிகாரத்திலே முதல் 6 வசனங்களை நாங்கள் பார்த்தோம். In epistle of 1 John chapter 4, we saw the first 6 verses. பொய்யான ஆவிகளுக்கு எதிரான எச்சரிப்பை யோவான் அங்கே எழுதுகின்றார். Apostle John writes the warning against the evil spirits. ஏன் பொய்யான ஆவிகளுக்கு எதிராக எச்சரிப்பை எழுதுகிறார் சபை விசுவாசிகளுக்கு? Why does he write the warning about the false spirits to the church? அந்த பொய்யான ஆவிகள் இன்றைக்கு கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் இருந்து நம்மை பிரிப்பதற்கு அந்த பொய்யான ஆவிகள் இன்றைக்கு காணப்படுகின்றது. The false spirits will make you separate you from the fellowship with Jesus Christ. ஆகவேதான் அதை குறித்து அவர் அங்கே தெளிவாக எழுதுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. That is why we are able to see that he writes very clearly about them. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போன்றோம், ஏற்கனவே நாங்கள் இந்த அதிகாரத்திலே நாங்கள் அந்த வேலண்டைன்ஸ் டே அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ஆனால் 3 வசனங்களை மறுபடியுமாக இன்றைய நாளிலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த பிரியப்படுகின்றேன். We're going to go further down in that same chapter, but which verses we already saw on Valentine's Day, but we want to remind you of 3 specific verses. நீங்கள் 7வது வசனத்திலிருந்து 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே இருந்து 21வது வசனத்தை நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். Go home and read from 1 John chapter 4 verses 7 till 21. தேவனுடைய அன்பும் நம்முடைய அன்பும் எப்படிப்பட்டது என்பதை குறித்து யோவான் இந்த இவ்வளவு வசனத்திலேயும் அவர் அங்கே கூறுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. In these verses 7 to 21, we could see John clearly writing about God's love and our love. எப்படியாக எங்களுடைய அன்பு கிறிஸ்துவிலே இருக்கின்றது, எப்படியாக தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக இருக்கின்றது என்பதை குறித்து இந்த வசனங்களின் மூடாக அங்கே சபைகளுக்கு அங்கே யோவான் எழுதுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. We could see that John writing through these verses to the churches, that's how our love is to Christ and how Lord's love in us. இன்னும் ஒரு விதத்திலே நாங்கள் சொல்ல போவோமானால், if you want to put it slightly differently, அங்கே 4வது முதல் 6 வசனங்கள், 4வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள் அந்த கிறிஸ்துவின் ஆவியின் தொடர்பில் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். we could see from chapter 4 verses 1 to 6 what will happen if you remain in the spirit of the antichrist. 7வது வசனத்திலே இருந்து 21வது வசனம் வரை நாங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது எப்படியாக தூய அன்பில் ஆவியிலே நாங்கள் தொடர்பில் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை குறித்து மீதியான வசனங்கள் நமக்கு போதிக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. And the remaining verses from verse 7 to 21, what type of things that we will reap if we are actually in fellowship
or remain in the spirit of love, the true love. இன்றைய நாளிலும் இவைகள் அனைத்தையும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். மறுபடியும் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி இருக்கின்றேன். We have already seen whatever we spoke about until now. I just reminded you of it. இந்த கால வேளையிலும் 19, 20, 21வது வசனங்களுக்கு உங்களுடைய கவனத்தை நான் செலுத்த விரும்புகின்றேன். I would like to turn your attention to verses 19 till 21 this morning. வாசியுங்கள். Read. அவர் முன்னே தம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியா நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். Verse 19 to 21 in 1 John chapter 4. We love because he first loved us. If anyone says, I love God, yet hates his brother, he is a liar. For anyone who does not love his brother whom he has seen cannot love God whom he has not seen. And he has given us this command: whoever loves God must also love his brother. அன்பான கர்த்தருடைய பிள்ளையை இந்த கால வேளையிலும் நாங்கள் இதை சிந்தித்து பார்ப்போம். My dear children of God, this morning time shall we think about this or dwell in it? அவர் நம்மிலே முன்பு அன்பு கூர்ந்தபடியினால், because he first loved us, அவரிடத்தில் நாமும் அன்பு கூறுகிறோம். we love him too. அப்ப யார் எங்களிடத்திலே முதலிலே அன்பு கூர்ந்தார்? So who loved us first? கிறிஸ்து இயேசு முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்திருக்கின்றார். Christ Jesus first loved us. பாருங்கள், இயற்கையான ஒரு மனிதனுக்கு அங்கே ஆவிக்குரிய அன்பு கிடையாது. Natural person will not have a spiritual love. இன்றைக்கு தேவன் தம்முடைய அன்பை அவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவருக்கும் ஊற்றி இருக்கின்றார். God has poured his love to his children, that is we are. உண்மையான அன்பு உள்ளவர்களை நேசிக்க முடியும். We could only those who have true love could love. நீங்கள் பவுல் எழுதின நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுலானவர் இப்படியாக அந்த அன்பை குறித்து கூறுகின்றார். If you look at Apostle Paul's writing in Romans chapter 5 verse 5, he says like this about love. மேலும் பாருங்கள், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, நமக்கு யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம்? ஊற்றப்பட்டிருக்கின்றது. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கின்றது? நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கின்றது. And our hope does not disappoint us because God has poured out his love into our hearts by the Holy Spirit whom he has given us. அப்ப தேவ அந்த தேவ அன்பு நமக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்குமானால் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நம்மை அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. And having said that, he said that hope will not put us to shame. இன்றைக்கு நம்மை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். So we need to examine ourselves. தேவ அன்பு இன்றைக்கு எனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கின்றதா? Has the love of God been poured into me? தெய்வீக அன்பு நமக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கின்றதா? Has the godly love been poured into me? நாமே நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். We have to ask that particular question to ourselves. பாருங்கள், தேவன் பாருங்கள், முதலாவது அங்கே நம்மை நேசித்து தமது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தபடியினால் தான் அங்கே என்ன செய்யப்படுகிறது? அவரையும் பிறரையும் நாங்கள் நேசிக்க கூடியதாக இருக்கின்றது. See, God loved us first and gave us his Holy Spirit, and that is why we could love God and everybody else. இன்னைக்கு நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார். Holy Spirit is dwelling in us. அவர் இருக்கின்றபடியினாலே தான் நாங்கள் இன்றைக்கு அவரையும் மற்றவர்களையும் நேசிக்க கூடியதாக இருக்கின்றது. And because Holy Spirit dwells in us, that's why we could love God and the others. அப்ப அவருடைய ஆவி நமக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கின்றது. His Spirit is poured into us. தேவனுடைய ஆவி தம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கின்றது. The Spirit of God has been poured into every child of God. காரணம் என்ன? அவரை நேசிக்கும்படியாக, The reason for us to love him எங்களோடு கூட இருக்கிற சகோதரர்களை நேசிக்கும்படியாக, and to love all the brothers and sisters who are with us. சொல்லிவிட்டு சொல்லுகிறார் 20வது வசனத்திலே. And having said that, in verse 20 he goes on to say, மறுபடியும் வாசிங்கள் 20வது வசனம் 1 யோவான் 4:20. 1 John 4:20, read again. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன்.
தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாது தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? If anyone says, I love God, yet hates his brother, he is a liar. For anyone who does not love his brother whom he has seen cannot love God, பாருங்கள், whom he has not இந்த seen. இரண்டு காரியங்களையும் பிரிக்க முடியாது. See, these two things are inseparable. தேவன் மீது உள்ள அன்பு, பிறர் மீது உள்ள அன்பு, The love we have on Christ and the love we have on others. இது இரண்டுமே சேர்ந்து வர வேண்டிய ஒரு காரியம். These two come together all the time. இதை நாங்கள் பிரிக்கவே முடியாது. We cannot separate them. அப்ப இந்த இரண்டு அன்பும் நமக்குள்ளாக இருக்கிறதா என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்க So வேண்டும். we need to think and understand whether these two love remains in us. இன்றைக்கு நாங்கள் இலகுவாக சொல்ல முடியும், நான் தேவனை நேசிக்கின்றேன், We can easily proclaim that we love God. நான் தேவன் மேலே அன்பு செலுத்துகின்றேன், I love God. அப்பொழுது நான் மனிதர்களையும் நேசிப்போம் என்று இலகுவாக சொல்லலாம். And then we could say, then therefore we could love people. We could easily say that. நாங்கள் மனிதர்களை உண்மையாய் நேசித்தோமானால் தேவனையும் நாங்கள் உண்மையாய் நேசிப்போம். If we truly love others, then we will truly love God too. இன்னும் ஒரு விதத்திலே நாங்கள் பார்த்தால் இலகுவாக எங்களுக்கு தேவனை நேசிக்க கூடியதாக இருக்கும். If you put it in another way, we could love God very easily. ஏனென்றால் அவர் ஆவியாக இருக்கின்றார். Because he is spirit. அப்ப நாங்கள் இலகுவாக சொல்ல முடியும், நான் கர்த்தரை நேசிக்கின்றேன் Then என்று. we could easily say, oh, I love God. நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுவது இலகு, கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லுவது இலகு. It is very easy to say that we love God. ஆனால் மனிதர்களை நேசிப்பது அது ஒரு விஷயம். But it is a issue that for us to love the others. இலகுவாக நாங்கள் சொல்லலாம், கர்த்தரை நான் நேசிக்கிறேன், கர்த்தரிலே நான் அன்பு செலுத்துகிறேன், கர்த்தருக்காக நான் காரியங்களை செய்கிறேன், கர்த்தருக்காக ஓடுகிறேன் என்று நாங்கள் இலகுவாக நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பிலே இருக்கின்றது. Because it is very easy for us to say that, oh, I love God, I do things for God, I run for God, because that remains in the connection between me and God. மனிதர்களை இன்றைக்கு நமக்கு தொல்லை கொடுக்கிறார்கள், நம்மை எதிர்க்கின்றார்கள், நம்மை கோபமூட்டுகின்றார்கள். அப்பொழுதும் நாங்கள் அவர்களை நேசிக்கின்றோமா என்பதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். So we need to examine and see whether we love people who oppose us or gives us trouble all the time. இலகுவாக நான் சொல்ல முடியும், நான் கர்த்தரை நேசிக்கின்றேன், நான் கர்த்தருக்காக ஓடுகிறேன், காரியங்கள் செய்கிறேன் என்று நாங்கள் எல்லாருமே நாங்கள் சொல்ல முடியும். We could all easily claim that we love God, we run for God very easily. ஆனால் அதே நேரத்திலே இன்றைக்கு ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ நம்மை கோபப்படுத்துகிற பொழுது, நம்மை துக்கப்படுத்துகிற பொழுது, நமக்கு எதிராக காரியங்களை பேசுகின்ற பொழுது அவர்களை நமக்கு நேசிக்கக்கூடியான இருதயம் நமக்குள்ளாக இருக்கின்றதா? But when a man or woman actually annoys us or gives us trouble, do we have the heart that we could love them? அவரை நான் நேசிக்க கூடியதாக இருக்கிறதா என்று நாங்கள் தெளிவாய் சொல்ல முடியுமா? Can we clearly say that, oh, I love them? எனக்கு எதிராக பேசினவர்களை நான் நேசிக்க முடியும் என்பதை நாங்கள் இலகுவாக சொல்ல முடியுமா? Can we easily say that we love the person who is against me? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, My dear child நாங்கள் of God, சிந்தித்து பார்க்க வேண்டும். we need to think about it. கிறிஸ்து இயேசுவை நாங்கள் நேசிப்போமானால் எங்களுக்கு எதிராய் பேசுகிறவர்களையும் நாங்கள் நேசிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். If we love Jesus Christ, then we should be able to love those who speak against us. அப்பொழுதுதான் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு என்பதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியும். That's when we could measure and see how much spiritual life we have. அங்கே ஆதியாகமம் எழுதின புத்திரத்திலே வாசிக்கிறோம், 1வது அதிகாரத்திலே 27வது வசனத்திலே, In the book of Genesis chapter 1 verse 27 we read, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். பாருங்கள், தேவன் எப்படியாய் தம்முடைய சாயலாக நம்மை சிருஷ்டித்தார். அப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் யாருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம்? தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம். so God created man in his own image. So each one of us have been created in the image of God. அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். எப்படியாக சிருஷ்டித்தாராம்? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். And he created in the image and the likeness of God, he created him male and female. அப்ப என்னுடைய சகோதர சகோதரிக்குள்ளாக தேவ சாயல், அவர் தேவனுடைய மனிதன் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும். So we need to see that our brothers and sisters are all also in the image of God or child of God. அந்த கண்ணோட்டத்தோடு நாங்கள் எங்களுடைய சகோதர சகோதரிகளை பார்க்க வேண்டும். We should see them with that kind of eyes. அப்ப அவர் தேவ சாயலாக இருக்கின்ற பொழுது நாங்கள் நேசிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். And when they are in the image of God, we should be able to love them too. ஒருவேளை அவர்கள் துக்கப்படுத்தலாம்,
Sometimes they might hurt you. நமக்கு எதிராக பலவிதமான காரியங்களை சொல்லி இருக்கலாம். They might have said several things against us. ஆனால் அவர்களையும் நாங்கள் நேசிக்க வேண்டும். But we need to love them too. அதைத்தான் இந்த இடத்திலே யோவான் மறுபடியும் அங்கே வலியுறுத்துகின்றார். That is why Apostle John is repeatedly emphasizing here. புறஜாதியருக்கு யூத மக்களுக்கு அந்த நாட்களிலே அவர்களுக்குள்ளாகவும் இந்த பிரச்சனை காணப்பட்டது. And amongst Gentiles and Jews, these same problems existed in those days. ஆகவேதான் இந்த 5 அதிகாரங்களிலும் அந்த ஐக்கியத்தை குறித்து பரிசுத்த யோவான் வலியுறுத்துகிறார் மீண்டுமாக சபை மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு. Apostle John is repeatedly emphasizing this fellowship repeatedly to the church people in these 5 chapters. பாருங்க, நாங்கள் நேசிப்பது நம்முடைய அன்பினால் இல்லை, அவர் நமக்குள்ளாய் வைத்த அன்பின் நிமித்தமாக நாங்கள் நேசிக்கின்றோம். We don't love because of the love we naturally have, but because of the love that he put into us. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த கால வேளையிலும் இன்னைக்கு நாங்கள் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். My dear children of God, this morning time let us examine ourselves. எவ்வளவு நாங்கள் அவர்களை நேசிக்கின்றோம், how much more we love them என்பதை நாங்கள் குறித்து பார்க்க வேண்டும். we need to think of us. ஆகவேதான் அங்கே யோவான் சொல்கிறார், தேவனிடத்தில் 20ஆம் வசனம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவார்? And that's why Apostle John is writing in verse 20, if anyone says I love God yet he hates his brother, he is a liar. For anyone who does not love his brother whom he has seen cannot love God whom he has not seen. கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். Running in the Christian spiritual life. சில நேரங்களிலே சில காரியங்கள் எங்களுக்கு கடினமாக இருக்கும். Certain times or sometimes certain things will be difficult for us. எனக்கும் கூட அது கடினமாக இருக்கும். Even for me it will be difficult. நமக்கு கடினமாக இருக்கும். For us it will be difficult. ஆனால் கர்த்தரோடு ஐக்கியத்திலே நாங்கள் வருகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கின்றார்? நம்மை இன்னுமாக பலப்படுத்துகிறார். When we come in the fellowship with the Holy Spirit, then what does the Holy Spirit do? Strengthens us more. அந்த காரியத்திலிருந்து மேற்கொள்வதற்கான பலத்தை அவர் கொடுக்கின்றார். He gives us the strength to overcome from those difficulties. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, இந்த கால வேளையிலும் நாங்கள் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். My dear children of God, this morning time as well, we need to think about that. சொல்லிவிட்டு சொல்லுகிறார் 21வது வசனத்திலே, Having said that, in verse 21 he goes on to say, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிறதே இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கின்றோம். and he has given us this command, whoever loves God must also love his brother. யாரால இந்த கற்பனையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம்? Whom did we receive this command from? யார் இந்த கற்பனையை நமக்கு கொடுத்திருக்கின்றார்? Who has given this command to us? கிறிஸ்து இயேசு இந்த கற்பனையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். Christ Jesus has given this command to us. யார் பின்பற்றும்படியாக? Who should be following this? அவரை நேசிக்கின்றவர்கள், And those who love him, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், those who have accepted him as அவர்களுக்கு personal தான் savior, இந்த கட்டளையை கொடுக்கின்றார். those people have received this command from him. என்ன கட்டளையை அவர் கொடுக்கின்றார்? What command does he give? உங்களுக்கு தெரியும், 10 அங்கே 10 கட்டளைகளையும் 2 கட்டளைகளாக அங்கே புதிய பாட்டிலே கிறிஸ்து இயேசு நமக்கு போதிக்கின்றார். And you know, all of you know that the 10 commandments have been changed into 2 commandments in the New Testament, and Jesus இந்த கட்டளை இருக்குமானால் மற்ற எல்லா கட்டளையும் நாங்கள் நிறைவேற்ற முடியும். If this command is already within yourself, then we can fulfill all the other commands. முதலாவது ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்கள். First is love your Lord your God. இரண்டாவது உங்களுடைய சகோதர சகோதரியின் மேல் அன்பு கூறுங்கள். Second is love your brothers and sisters. இந்த கற்பனையை தான் இன்றைக்கு புதிய பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். This is the command that the Lord has given to us, the New Testament believers. ஆகவே இந்த கர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கால வேளையிலும் அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். My dear children of God, we should remain in that particular love. அந்த அன்பிலே நாங்கள் உறுதியாக இருக்க We வேண்டும். need to stand firm in that love. இன்றைக்கு நமக்கு எதிராக காரியங்கள் செய்கிறவர்களையும் நாங்கள் நேசிக்கக்கூடிய அந்த அன்பிலே ஆவியிலே நாங்கள் இன்னுமாய் பலப்பட வேண்டும். We should be strengthened more in the spirit which gives us the ability to love those who do things that are against us. பரிசுத்த ஆவியானவரிடம் கேட்கின்ற பொழுது அவர் நமக்கு அதை தருகிறவராய் இருக்கின்றார். When we ask the Holy Spirit, he is able to
give it to us. அது ஒரு நொடிப்பொழுதிலே அது நடக்கிற காரியம் அல்ல. It is not a thing that happens instantaneously. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் இடைப்பட வேதத்தை வாசிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளான மனிதனிலே மாற்றங்கள் உருவாகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். The more we interact with God, read His scriptures and remain in prayer, then we can see the inner man being constantly changed. கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஆரம்பத்தில் வருகிற பொழுது மிகவும் கோபமாக இருக்கும். In Jesus Christ, when He's come at the start, we will be angry. ஆனால் அவருக்குள்ளாக நாங்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது 10-15 வருடங்கள் வருகிற பொழுது அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்து நாங்கள் அந்த அன்பை ஊற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். So when we remain in Him, when years roll by, 10-15 years roll by, we can see that anger gradually getting lesser and we could be remaining in the love of Christ. நீங்கள் திருமணத்திலே நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் அநேக தடவைகள் நீங்கள் கேட்டிருக்கலாம். In a wedding you would have read this chapter or heard this chapter many times. பவுல் தன்னுடைய நிருபத்திலே 1 கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்திலே அங்கே 13வது அதிகாரத்திலே முழுவதும் அங்கே அன்பை குறித்து தான் அவர் எழுதுகின்றார். In the epistle of Paul to the Corinthians, 1 Corinthians chapter 13, we see that he writes completely about love. முதல் 3 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். We're going to read the first 3 verses. 3 காரியங்கள் மறுபடியும் அங்கே சொல்லப்படுகிறது. நீங்கள் அதை கவனத்திலே கொள்ளுங்கள். யார் நீங்கள் அந்த காரியத்தை சொல்லுகிறீர்கள் என்பதை பார்ப்போம். There are 3 things that has been constantly repeated. Take note and let's see who points these 3 things out. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலையிலே பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. In English, if I speak the tongues of men and of angels but not have love, I am only a resounding gong or a clanging cymbal. If I have the gift of prophecy and I can fathom all mysteries and all knowledge, and if I have a faith that can move mountains but not love, I am nothing. If I give all I possess to the poor and surrender my body to the flames but do not have love, I gain nothing. தமிழிலே 3 வசனங்கள் மறுபடியும் அங்கே 3 வசனங்களிலேயும் சொல்லப்படுகிறது. யார் சொல்ல முடியும்? There are 3 words that have been repeated in the Tamil scripture as well as English. அன்பு எனக்கிராவிட்டால் அன்பு எனக்கிராவிட்டால் அதான் முக்கியம். அன்பை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே அன்பு எனக்கிராவிட்டால் என்று நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. And we see that the verses that have been repeatedly said is but if I don't have love. அப்ப இன்றைக்கு நமக்கு அன்பு இருக்காவிட்டால் எப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருப்போம் என்பதை பவுலானவர் இந்த வசனங்களின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெளிவாக போதிக்கின்றார். We can see Apostle Paul clearly teaching the children of God through these verses that what type of people we would be if we do not have. அவர் என்ன சொல்லுகிறார்? What does he say? நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், even if I speak in tongues of men and of angels, நாங்கள் அந்நிய பாஷையிலே பேசினாலும், when we speak of foreign tongues, எங்களுடைய சொந்த மொழியிலே பேசினாலும், or in our own language, அன்பு எனக்கு இராவிட்டால், but if I do not have love, எப்படிப்பட்ட வார்த்தையிலே நாங்கள் பேசினாலும், whatever the words that எப்படிப்பட்ட வார்த்தையிலே கர்த்தரை துதித்தாலும், whatever words we worship God, எப்படிப்பட்ட அந்நிய பாஷையிலே நிறைந்து நாங்கள் ஜெபித்தாலும், or whatever the foreign tongues that we may be filled and praying, அன்பு எனக்கு இராவிட்டால், if I do not have love, அன்பு எனக்குள்ளாய் இருக்காவிட்டால், if I do not have love within me, அன்பு நமக்கு ஒவ்வொருவருக்குள்ளாய் இருக்காவிட்டால், if we don't have love amongst each one of us, சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளமும் போலவும் இருப்பேன். I am only a resounding gong or a clanging cymbal. என்று சொல்லுகிறார். ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை. What does he say? I am pretty useless. இரண்டாவது காரியம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், and if I have the gift of prophecy and can fathom all mysteries and all knowledge,
மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், and if I even have the faith that can move mountains, இன்றைக்கு தீர்க்கதரிசன வரத்தை நாங்கள் சொல்லலாம். we can have the gift of prophecy. பல தாளந்துகளை நாங்கள் கர்த்தருக்கென்று பயன்படுத்தலாம். We can use many talents for God. கர்த்தருக்காக நாங்கள் ஊழியங்களை செய்யலாம். We can do ministries for God. ஆனால் But அன்பு எனக்கு இராவிட்டால் if I do not have love, ஒன்றுமே இல்லை. I am nothing. அருமையான தேவ பிள்ளை, இந்த காலை வேளையிலும் இன்றைக்கு நாங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் அன்பிலே நாங்கள் பலப்படுகின்றோம். My dear children of God, this morning time, how much are we strengthened in love? மறுபடியும் இந்த அன்பை குறித்து ஆவியானவர் இடைப்படுகிறார். The Holy Spirit is interceding repeatedly about this love. கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கின்ற அந்த அன்பு தணிந்து போகின்றது. The love that is between the husband and wife are reducing gradually these days. சகோதர சகோதரிகளுக்குள்ளாக இருக்கின்ற அந்த அன்பு தணிந்து போகின்றது. The love that is between brothers and sisters are reducing day by day. நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். We need to think about it. எங்கே நாங்கள் பிழை விடுகின்றோம்? Where are we making the mistake? தேவனை இலகுவாக நாங்கள் அன்பு செலுத்த முடியும். We could easily love God. என்னோடு வாழ்கின்ற என்னுடைய மனைவியை நான் எப்படியாய் நேசிக்கின்றேன்? How much do I love the wife who lives with me? என்னோடு வாழ்கின்ற என்னுடைய கணவனை நான் எப்படியாக நேசிக்கின்றேன்? How much do I love the husband who lives with me? இந்த குடும்ப ஐக்கியத்திலே பிரிக்கும்படியாக சத்துரு இன்றைக்கு பல குடும்பங்களை இன்றைக்கு பிரித்துக் கொண்டிருக்கின்றான், கிறிஸ்தவ குடும்பங்களை. Many Christian families have been destroyed or separated by the enemy today. கிறிஸ்தவ சபைகளை இன்றைக்கு பிளவுகளை கொண்டு வருகின்றார். There are separations in the church of Christ. காரணம் என்ன? The reason for that, இந்த அன்பு இல்லை. this love is lacking. கிறிஸ்து இயேசுவை நான் செலுத்துகிற அன்பு செலுத்துகிறேன் என்று நாங்கள் சொல்லலாம். We could say that we love God. ஆனால் காண்கின்ற சகோதரன் மேலே, காண்கின்ற சகோதரியின் மேலே இன்றைக்கு நானும் நீங்களும் அன்பு செலுத்துகின்றோமா? Are we loving the brothers and sisters whom we really see? எங்களை நாங்கள் ஆராய்ந்து We need to examine ourselves. மூன்றாவது வசனம், எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. If I give all I possess to the poor and surrender my body to the flames but not have love, I gain nothing. நாங்கள் பலவிதமான தொண்டுகளை செய்யலாம். We can do many charity work. இலங்கைக்கு, இந்தியாவுக்கு அங்கே ஊழியர்களை தாங்கலாம். We can bear or look after all the ministers in பலவிதமான விதத்திலே நாங்கள் ஊழியங்களை செய்யலாம். We can do many type of ministries. ஆனால் முதலாவது அந்த அன்பு இருக்குமானால் தான் அந்த ஊழியங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். Only if you have that love, that ministry will be a blessing to you. நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு I'm சொல்லுகிறது. not saying the word of Christ, God is saying to us. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, மறுபடியும் ஆவியானவர் அந்த அன்பிலே நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் அவருக்கு நாங்கள் முழுமையாய் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். let us commit ourselves completely and surrender to him so that we could be fulfilled in that love. கிறிஸ்து இயேசு சொல்கிறார், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். Jesus Christ said, just as I loved you, you love each other. எப்படி இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு அன்பாய் இருந்தார்? How was Jesus Christ showed his love to us? தம்முடைய ஜீவனை கொடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். He revealed his love by giving up his own life. இன்றைக்கு நாங்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அந்த அன்பை கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். Are we prepared to share that love with our brothers and sisters today? அருமையான கர்த்தருடைய பிள்ளையை இந்த கால வேளையிலும் நம்மை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். My dear children of God, this morning time, let us examine us. அந்த அளவுக்கு கிறிஸ்து எப்படியாக தன்னுடைய எதிரியை நேசித்தாரோ அந்த அளவுக்கு இன்றைக்கு நாங்களும் நீங்களும் இன்றைக்கு ஒருவரை ஒருவர் நாங்கள் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். You and I should remain as people who love each other the exact same level and way that Jesus Christ loved us. இப்படியாக நேசிக்கின்ற பொழுது அந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளாக வெளிப்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். When we love to that level, then we could see the love of Christ be revealed through us. வரப்போகிற வாரங்களிலே நாங்கள் 5வது அதிகாரத்தை நாங்கள் தியானிப்போம். In the coming weeks, let us start meditating epistle of 1 John chapter 5. நீங்கள் தொடர்ந்தும் நீங்கள் வீட்டிலே மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது ஆவியானவர் தொடர்ந்தும் உங்களோடு ஆண்டவர் பேசுவார். When you continue to read these verses at home, then the Holy Spirit will speak to you. கண்களை மூடி ஒரு விசை நாங்கள் ஜெபித்து பின்பதாக மீதியான காரியங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லலாம். Shall we close our eyes and pray and then see the remaining things? Hallelujah. ஸ்தோத்திரம். Thank you Lord Jesus. Thank you Lord. நன்றி ஆண்டவரே.
பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகின்றோம். Heavenly Father, we come into your presence this morning. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் இன்னுமாய் உம்மிலே முதலிலே அன்பு கூற இன்னும் அதிகமாய் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you give us the strength to love you more and more today. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளே நாங்கள் சென்று கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே, அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் இன்னும் அதிகமாய் உம்மிலே அன்பு கூற எனக்கு அந்த கிருபையை பலனை தரும்படியாக இந்த கால வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, whatever my circumstances that I may be undergoing at this moment, give me the grace and strength to love you the way that you expect us to love you. அந்த அன்பை ஆண்டவரே எங்களுடைய சக விசுவாசிகளுக்கு நாங்கள் காண்பிக்க, பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. And also the same love, let us give us the grace to show and reflect to our fellow believers. ஏனென்றால் நீர் நமக்கு அந்த கட்டளை கொடுத்திருக்கின்றீர் ராஜா. Because you have given us that command, O Father. அந்த கட்டளை கொடுத்தது நிமித்தம் அந்த கட்டளையை நிறைவேற்ற இன்றைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். Because you have given us that command, and for us to fulfill this command, we surrender and commit ourselves. தொடர்ந்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, சபை வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை முதலிலே உண்மையிலே அன்பு செலுத்தவும், பின்பதாக எங்களுடைய சகோதர சகோதரிகள், எங்களுடைய மனைவி, கணவன், ஆண்டவரை பிள்ளைகள் மேல் அன்பு செலுத்தவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. Continuously give us the grace, and so that we could show that love in my personal life, in my family life, in my church life, so that we could share this love among believers, family, husband, wife, children as well. நீர் அன்பாக இருக்கின்றீர். God is a love. நாங்களும் அப்படியான அந்த அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் எங்களை வழி நடத்துங்க ராஜா. Lead us in such a way that we could also reflect the same love of God. ஆண்டவரே, உம்முடைய ஒவ்வொரு சபைகளும் அந்த அன்பிலே கட்டப்படட்டும் ஆண்டவரே. Each and every church of yours be built in that love. குடும்பங்கள் அந்த அன்பிலே கட்டப்படட்டும். Let the families be built in that love. யாரெல்லாம் நேசிக்க முடியாத இருதயத்திலே கடின இருதயத்தோடு இருக்கின்றார்களோ அவருடைய இருதயங்களை சதையான இருதயமாய் கர்த்தர் மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that whoever has a hardened heart who cannot show love, we ask that you change their hearts into a softer heart which can show love. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, காண்கின்ற தேவனிடத்தில் நீ அன்பு கூறாவிட்டால் காணாது ஆண்டவரே கர்த்தாவே, காணாத தேவனிடத்தில் நீ எப்படியாய் அன்பு காணுகின்ற சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் நீ எப்படியாய் அன்பு கூறுவாய்? And your verse says that if you cannot love your brothers and sisters whom we see, how can you love a God that you cannot see, you haven't seen? தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. And if says your verse says if he hates your brother, he's a liar, he says. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் உங்களை அர்ப்பணிக்கின்றோம். This morning we commit ourselves. என்னை அர்ப்பணிக்கின்றேன். I commit myself. நாம் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். We commit each and every one. சபையாக, குடும்பமாக, நேரலை மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய பாதப்படியிலே வைக்கின்றோம். As a family, as a church, those who are watching us via this live telecast, we keep them, all of them in your தொடர்ந்து உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. Give us the grace to continuously remain in your love. உம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். In your mighty hands we commit and pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus Christ we ask and pray, our living Father. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை